இங்க ஒரு அம்மா பிரின்சிபல் கிட்ட 8th ஏல இருக்க ரோகனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இவளை டெய்லி கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. இவளுக்கு பட்ட பேரெல்லாம் வச்சு கிண்டல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, பசங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு பிரின்சிபல் சொல்றப்போ என் கண்ணாலே பார்த்தேன்னு சொல்றாங்க. இப்போ பிரின்சிபலும் அந்த பசங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. பசங்க வந்ததும் நீங்களாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வரீங்க, நல்லது கத்துக்க வரீங்களா, இப்படி எல்லாரையும் கிண்டல் பண்ண வரீங்களா, இந்த வயசுல இப்படி விளையாட்டா ஜாலிக்கு பண்ற சின்ன சின்ன தப்பு தான் நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பெருசா பண்ண தோணும்னு திட்டுறாரு. உங்களுக்குலாம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதான் புத்தி வரும், உங்க பேரண்ட்ஸை வர சொல்லுங்கன்னு சொன்னதும் பசங்க எல்லாம் சாரி சார், இனிமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம், இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சுறாங்க. என்கிட்ட எதுக்கு சாரி கேட்குறீங்க, அந்த பொண்ணுகிட்டையும் அவ அம்மா கிட்டையும் கேளுங்கன்னு சொன்னதும் அந்த பசங்களும் 2 பேர்கிட்டையும் சாரி கேட்குறாங்க. அப்போ ரோகன்கிற பையனும் சாரி ஆண்டி, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டோம்னு சொல்றான். அப்போ அந்த அம்மா திரும்பி அவனை முறைக்கிறாங்க. அம்மா நீங்களான்னு ஷாக்கிங்காக கேட்குறான். அப்போதான் தெரியுது கம்ப்ளைண்ட் பண்ணது அந்த பொண்ணோட அம்மா இல்லை, இவனோட அம்மான்னு. சுற்றி இருக்க எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இதுவே உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கட்டும், இனி உன் லைஃப்பில் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு திட்டுறாங்க. அப்போ பிரின்சிபலும் உங்கள் பையன் மேலே நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் கூட அந்த பொண்ணோட அம்மான்னு நினைச்சேன்னு சொல்கிறப்போ இந்த பொண்ணு ஒரு அம்மாவுக்கு பொண்ணு தானே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம பையனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் எப்படி திருத்தணும்னு இவங்க அழகாக காமிச்சிட்டாங்க. எந்த தப்பாக இருந்தாலும் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சின்ன வயசுலேயே கண்டிச்சு வளர்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.